என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? இல்ல ஊர்லதான் நம்ம வாஷிங் மிஷின் ரொம்ப பழைய வாஷிங் மிஷினா இருக்கு, புதுசா இந்த மாதிரி வாங்கணும்னு சாந்தா சொல்லிக்கிட்டு இருந்தியா? நான் நினைச்சேன் அங்கேனாச்சும் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் அகலமா இருந்துச்சு, நல்லா இப்படி இப்படி சுத்துச்சு, ஓரளவுக்கு அழுக்கு போகணும்னு நினைச்சேன். இந்த புது வாஷிங் மிஷின் சும்மாவே சுத்துது இப்படி, இதுல எப்படி அழுக்கு போய் போகுமான்னு நான் யோசனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நம்ம வீட்டுல இருக்க வாஷிங் மிஷினுக்கு விலை என்ன? இங்கிட்டு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்க வாஷிங் மிஷினுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் விலை பழசுல வாங்கினது. இதுக்கு 40,000 ரூபாயா? ஆனா சுத்துக்கு சுத்தி இல்ல, இப்படி சுத்தி எப்படி அது அழுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. அதான் இத பார்த்து செக் பண்ணிட்டு தான் நம்ம ஊர்ல போய் வாங்கணும்னு பாத்து. இன்னைக்கு துவைக்க போட்டுருக்குது. அதாவது நான் துவைக்கலங்க, மிஷின் துவைக்குது. மிஷின் சொல்றத பார்த்தா இன்னைக்கு வர துவைக்க போட்டுருக்கேன் அப்படின்னு இருக்குது. என்ன இன்னைக்கு துவைக்க வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டுருக்குங்க. என்னங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேற எடுக்குது, அது சுத்தி விட்டு சுத்தி சுத்தி நிக்குது. என்ன ஒரு துணி வந்து ஒண்ணு மேல ஒண்ணா விழுகுறதா செய்யுது. இதுக்கு பேசாம நம்ம இங்க வெளியில வச்சே ஒண்ணு மேல ஒண்ணா தூக்கி போட்டு இன்னொரு ஹிந்திக்காரவங்களாம் ஒரு டைப் எப்படி துவைக்கிறாங்க தெரியுமா? பக்கெட்டுக்குள்ள சோப்பொடிக்குள்ள போட்டு துணியை போட்டு காலில் ஏறி தருக்கு பொறுக்குன்னு அவங்க மாமியாவை நினைச்சுக்கிட்டோம், மாமனாரை நினைச்சுக்கிட்டோம், இல்லை அண்ணன் யாரெல்லாம் பகையாளியோ அவங்கள நினைச்சுக்கிட்டு ஏறி நின்று தருக்கு பொறுக்குன்னு மிதிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இல்ல, நம்ம ஊர்ல களிமண் மிதிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மெத்தடுக்கு ஏறி மிதிக்குதுங்க. அது கூட ஒரு விதம் அழுக்கு போகுன்னு சொல்லலாம். எப்படி போகுதோ தெரியல, பாப்போம். இது ஓகே இருந்தா 40,000 நமக்கு செலவு இருக்காது. நமக்கு எதுக்கு இம்புடு காசுக்கு? சே யாரு வீட்லயாவது தூக்கி போடுவாங்க. இது எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு ஏங்க, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. பேச மாட்டாங்க. அதனால அப்படி சாந்தா மரியாதை கொடுக்காத ஆளுன்னு கனவுல கூட நினைச்சிராங்க. எதுக்கு இப்படி நீங்க சீன் போட்டு பாக்குறவங்க எல்லாம் நேத்து பட்டிமன்றத்துல கூட என்ன சொன்னாங்க? பட்டிமன்றத்துல கூட அவரு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, சீஃப் கெஸ்ட் என்னைய கூப்பிட்டு, என்ன ராஜா சார் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது கௌரவம் தானேன்னு கேக்குறாரு. ஏன்னா நீங்க தானே அடி வாங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. இன்னொரு அம்மா எந்திரிச்சு பேசுது. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த பாக்குறதுக்கு சாதுவா இருக்குது ஒரு அக்கா, கிளின்னு கிளிக்குது புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லார்ட்டையும் என்னை டெரர் பேசாவே காமிச்சு வைக்கிறிய தங்க. ஏன் தங்கம்? இவங்க அடிக்கிறது பிரச்சனை இல்லையா, நான் இவங்களை டெரர் பேசா காமிக்கிறது தான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டே இருக்கு. சரி இந்த வாஷிங் மிஷின் வாங்கலாமா, ஒழுங்கா ஓடுமான்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்றீங்க. எல்லாரும் ஆனா எல்லார் வீட்ல இருக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷின். உங்களுக்கு எல்லாம் நல்லா வெண்மை ஆகுதா, துணி வெள்ளை ஆகுதான்னு மட்டும் சொல்லுங்க. எங்க துணி இன்னைக்கு பார்த்துட்டு சொல்றோம். ஆமா, ஓகேவா? சரி, ஓகே, பாய்.